ஏனெனில் யூதர்கள் அவரை கொலை செய்ய வழிதேடிக் கொண்டிருந்தார்கள். எனவே அவர் கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்களின் கூடார பண்டிகை அண்மையில் இருந்தது. அவருடைய சகோதரர்கள் பண்டிகைக்கு போன பின்பு அவரும் போனார். ஆனால் அவர் வெளியப்படையாக போகாமல் மறைவாக போனார். எருசலேமியர் சிலர் அவர்கள் கொலை செய்ய தேடுகிறவர் இவர் அல்லவா? இதோ இவர் பகிரங்கமாய் பேசிக்கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் ஒன்றும் சொல்லவில்லையே. இவர்தான் மெசியாவென தலைவர்கள் ஒருவேளை உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா வரும்போது அவர் எங்கிருந்து வருகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. இவரோ எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். தேவாலயத்தில் கற்பித்துக் கொண்டிருந்தபோது இயேசு உரத்த குரலில், நான் யார் என்பதும் நான் எங்கிருந்து வருகிறேன் என்பதும் உங்களுக்கு தெரியும். நானாகவே வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், அவரே என்னை அனுப்பினார் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் அவருடைய நேரம் இன்னும் வராததால் எவரும் அவரை தொடவில்லை.